ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேச தேவைப்படுற கொஞ்சம் சிம்பிளான ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கியா ஹால் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஆர் யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் கியா ஹால், ஃபோன் பண்ணுறாங்க யாராவது ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னா இந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நேரில் பார்க்கும்போது கூட அதிகமாக இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தும் கேசே ஹோ. தும் கேசே ஹோ அப்படின்னா நீ எப்படி இருக்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். தும் கேசே ஹோ, நீ எப்படி இருக்கன்னு கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, மே டீக்கும் தும் பத்தாவ், அதாவது உங்களை யாராவது தும் கேசே ஹோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மே டீக்கும் தும் பத்தாவ் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நீ சொல்லு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சலோ பார் சல்தே ஹேன். சலோ பார் சல்தே ஹேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சலோ பார் சல்தே ஹேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து கித்தனை பஜே, எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கித்தனை பஜே, கித்தனை பஜே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து கஹா சலே. கஹா சலே அப்படின்னா எங்கே போகலாம், வேர் ஷுட் வி கோ அப்படிங்கிற அர்த்தம். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஹா சலே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கஹா அப்படின்னா எங்கே, சலே அப்படின்னா செல்லலாம், எங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, துமாரா கியா பிளான் ஹே. துமாரா கியா பிளான் ஹே, உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல துமாரா கியா பிளான் ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மே துமே பாத் மே ஃபோன் கருங்கா, அதாவது ஒரு பையன் சொல்லும்போது கருங்கா அப்படின்னு சொல்லணும், அதே இது பொண்ணு சொல்லும்போது கருங்கி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் உனக்கு வந்து அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். மே துமே பாத் மே ஃபோன் கருங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கியா தும்னே கானா காயா. கியா தும்னே கானா காயா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, மேரே கர் ஆவோ, மேரே கர் ஆவோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி சாரி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி யார் மே பூல் கயா. அதே பொண்ணாக இருந்தால் சாரி யார் மே பூல் கயி அப்படின்னு சொல்லணும். சாரிடா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கொய் பாத் நஹி. கொய் பாத் நஹி, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொய் பாத் நஹி, கொய் பாத் நஹி அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம் கோ மில்தே ஹேன். சாம் கோ மில்தே ஹேன். சாம் கோ அப்படின்னா சாயங்காலம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். மில்தே ஹேன் அப்படின்னா நம்ம மீட் பண்ணலாம், சந்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். சாம் கோ மில்தே ஹேன், லெட்ஸ் மீட் இன் தி ஈவினிங் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். சரியா? அடுத்து, நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அபி தும் ஃப்ரீ ஹோ. அபி தும் ஃப்ரீ ஹோ, இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அபி தும் ஃப்ரீ ஹோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஒருவேளை கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிந்தா மத் கரோ. சிந்தா மத் கரோ அப்படின்னா டோன்ட் வரி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சப் டீக் ஹோ ஜாயேகா. சப் டீக் ஹோ ஜாயேகா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்ரி திங் வில் பி ஃபைன் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப் டீக் ஹோ ஜாயேகா, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்,
எங்கேயாவது வெளியே போகிறீங்க, நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்துடலாம். தும் ஆ ரஹே ஹோ, தும் ஆ ரஹே ஹோ, ஆர் யூ கம்மிங் அப்படிங்கிற இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தும் ஆ ரஹே ஹோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முஜே துமாரி மதத் சாயே, முஜே துமாரி மதத் சாயே, அதாவது எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முஜே துமாரி மதத் சாயே அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏக் மினிட், பஸ் ஏக் மினிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஏக் மினிட் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கல் மிலேங்கே, கல் மிலேங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திப்போம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் மிலேங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்யால் ரக்னா, க்யால் ரக்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டேக் கேர், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, உடம்பு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். க்யால் ரக்னா, டேக் கேர் அப்படிங்கிற இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.